This video sponsored by Gen Reviews. Gen Reviews means ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைய சூழலில் இருப்பதிலேயே அதிக வருமானம் ஈட்டும் தொழில் என்றால் அது ஆடு வளர்ப்பு தான். ஆடு வளர்ப்பு மூலம் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் வரை வருவாய் ஈட்ட முடியும் என்கிறார்கள் அந்த தொழில் உள்ளவர்கள். வாத்தியார்கள் படிக்கும்போது சொல்லுவார்கள், நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கதான் லாய்க்கு என்று. அவர்கள் சொன்ன வார்த்தை இன்று 100% பொருந்தும். படித்து முடித்துவிட்டு வேலை இல்லை என்று வருத்தப்படுபவர்கள் ஆடு வளர்ப்பில் தாராளமாக ஈடுபடலாம். உங்களிடம் போதிய இடவசதி இல்லை என்றாலும் பரவாயில்லை. சிறிய இடத்தில் ஆடுகளை வளர்க்கும் வகையில் பரன்மேல் ஆடு வளர்ப்பு முறை பின்பற்றலாம். படித்தவர்கள் படிக்காதவர்கள் என பலரும் ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு நல்ல லாபம் சம்பாதித்து வருகிறார்கள். சரி, பரன்மேல் வெள்ளாடு வளர்ப்பு என்றால் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். வெள்ளாடுகளை தரையில் வளர்க்காமல் தலையிலிருந்து 4 அடி உயரத்தில் கிடைமட்டமாக மர சட்டிகளை 2க்கு 1.5 அடி இன்ச் அளவில் ஒரு விரல் இடைவெளியில் வரிசையாக அடுக்கி கட்டி அமைப்பதுதான் பரண் அமைப்பு. இதன் இடைவெளியில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கூடாது. ஏனெனில் ஆடுகள் நடப்பதில் சிரமம் ஏற்படும், கால்களில் காயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இந்த பரன்மேல் அமைப்பு முறையில் 100 ஆடுகள் வளர்க்க 50 அடி நீளம் 45 அடி அகலம் உடைய ஒரு கொட்டகை அமைக்க வேண்டும். இந்த கொட்டகையில் ஆடு ஈனும் இளங்குட்டிகளை அடைக்கவும் அதனில் ஒரு பகுதி 22க்கு 15 இன்ச் அளவில் அமைக்க வேண்டும். குட்டிகள் 3 மாதங்கள் வரை தாயிடம் பால் குடிப்பதால் அவை தாயின் பார்வைக்கு அப்பால் இருக்க கெட்டில் முழுவதும் அடைத்து இருக்க வேண்டும். வெள்ளாடுகளை தரையில் வளர்க்காமல் தரையிலிருந்து 4 அடி உயரத்தில் கிடைமட்டமாக மரச்செட்டுகளை கொண்டு வளர்க்கலாம். கோர் 3, கோர் 4, கோழி மசால், குதிரை மசால் வகைகள், தீவன சோள புல் வகைகள், அகத்தி, சிதகத்தி, சவுண்டல் ரகங்களை வளர்க்கலாம். இதனை 50 சென்ட் நிலத்தில் ஒவ்வொன்றையும் வளர்க்கலாம். பசுந்தீவனங்களை பண்ணை அமைப்பதற்கு முன் பயிரிட்டு விட வேண்டும். ஏனென்றால் முதல் அறுவடை 60 முதல் 70 நாட்கள் குறைந்தபட்சமும் 80 முதல் 90 நாட்கள் அதிகபட்சமுமாகவும் தேவைப்படும். இந்த இடைவெளியில் கொட்டுகை அமைத்தல் வேண்டும். இதற்கு பின்பு ஆடுகளை வாங்கி கொண்டு வர வேண்டும். வெள்ளாடுகளுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு அதன் வயதிற்கேற்ப அடர் தீவனம் அளித்தல் அவசியம். 1 மாதம் முதல் 6 மாத குட்டிகளுக்கு 25 கிராம் முதல் 35 கிராம் தீவனமும், 6 முதல் 12 மாதம் வரையில் 50 கிராம் முதல் 100 கிராம் வரையிலான சின்ன பருவத்தில் 175 கிராம் ஈன்ற ஆடுகளுக்கு 200 முதல் 250 கிராம் கிடாக்களுக்கு 300 கிராம் என்ற அளவில் அளிப்பது சிறப்பாக இருக்கும். கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின்படி ஆண்டுக்கு 4 முறை தடுப்பூசிகள் ஆடுகளுக்கு அளிக்க வேண்டும். குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மாதங்களில் கால்வாய் நோய்க்கான தடுப்பூசி, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் PPR தடுப்பூசி, ஆகஸ்ட் மாதத்தில் கால்வாய் தடுப்பூசி, அக்டோபர் மாதத்தில் துள்ளுமாறி தடுப்பூசி ஆகியவற்றை போடப்பட வேண்டும். இது பற்றி ஆடு வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டவர்கள் கூறும்போது, தற்போதைய நிலையில் ஆடு மொத்தம் விலை கிலோ 250 தாராளமாக போகிறது. இதனால் ஒரு ஆட்டை 4000 முதல் 5000 வரை விற்பனை செய்ய முடியும். அப்படியென்றால் 500 ஆடுகள் மூலம் குறைந்தபட்சம் ஓராண்டில் 3000 ஆடுகள் கிடைக்கும். இவற்றை குறைந்தபட்சமாக ஆண்டொன்றிற்கு ரூபாய் 4000 என விற்பனை செய்தால் கூட ஆண்டுக்கு 1 கோடி முதல் 1.25 கோடி வரை சம்பாதிக்கலாம்.
தொழிலாளர்களின் கூலி ஆடுகளில் தீவனம் மற்றும் பராமரிப்பு செலவென அனைத்தையும் கழித்துவிட்டு பார்த்தால் கூட குறைந்தபட்சம் 75 லட்சத்தில் இருந்து 80 லட்சம் வரை தாராளமாக சம்பாதிக்க முடியும் என்கின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.